வணக்கம் நண்பர்களே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் மீன்ஸ் நியர்லி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்டு வாங்கினதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறோங்கிறத பற்றி லாஸ்ட்டு வீடியோவில் போட்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ நாள் ட்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ப்ராஃபிட்டு ஆர் நெகட்டிவில் இருக்கோங்கிறத நம்ம ஒரு சிம்பிள் குயிக் ரீகேப்பாக பார்த்து அப்டேட் பண்ணிடலாம். என்னென்னா இந்த லைவ் அக்கௌண்ட்டு ப்ரீச் ஆகியிருக்கணும், ப்ரீச் பண்ணியிருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு இவ்வளோ நாள் வீடியோ போடவே இல்லை, ப்ரீச் பண்ணலை. பட் அட் த சேம் டைம் நான் அதை கிளியர் பண்ணவும் இல்லை. இன்னும் கரண்ட் ரன்னிங்லேயே தான் இருக்குது. இப்போ என்னோடய கேலண்டரு, அதாவது என்னோடய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். உள்ள கிளிக் பண்ணி போய்க்கலாம். இதுதான் என்னோடய 5K அக்கௌண்ட்டு. இப்போ அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் ஆன டேட் பாருங்கள், ஜூலை 9. நியர்லி 1 மந்த்து ஸ்டார்ட்டை தாண்டி போயிடுச்சு. நான் அதில் 7 நாள் ப்ராஃபிட் டே எடுத்திருக்கேன். ஆவரேஜ் வின்னிங் 64, ஆவரேஜ் லாஸ் வந்து 30. அதாவது நான் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா என்னோடய ஒரு பெர் ட்ரேட் லாஸ் வந்து 1% தாண்டாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த இயர்லி 1% கூட இல்லை, அதோட கம்மியாக தான் இருக்குது. அதனால் மட்டும்தான் என்னோடய இந்த அக்கௌண்ட்டு சர்வே ஆகுது. இப்போ இந்த ட்ரேடிங் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது என்ன மீனிங் சொல்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ குயிக் ரீகேப்பாக ஒரு கேலண்டரை பார்த்துடலாம். கேலண்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது நம்ம ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு டே வாங்கினோமா, நான் வாங்கின நாளிலிருந்தே கன்சிஸ்டன்சியாக லாஸ் ஆகிட்டே தான் இருக்கிறேன். ஒரு நாள் கூட ப்ராஃபிட் எடுக்கலை. இதை எதுக்கு நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா, பெருமைன்னு இல்லை. எதனால் மீன்ஸ் நம்ம வந்து டெய்லி நம்மளோட லாஸ் பெர்சன்டேஜை ஃபிக்ஸ்டு பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கடைசி 1% இருக்கும்போது கூட அந்த அக்கௌண்ட்டு ரீசெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 2 3 4 5 6 நியர்லி 6 டேஸ், அதாவது 6% ப்ளஸ் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா 1% 7% லாஸ் பண்ணிட்டேன். 3% தான் இருந்துச்சு அக்கௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு. அந்த டைமில் ஹோப் இல்லை, இருந்தாலும் என்னோடய கன்சிஸ்டன்சி ரூல், அதாவது நம்மளோட செட்டப் மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த 2 நாளில் என்னோடய அக்கௌண்ட்டு ரெக்கவரி ஆகி பாசிட்டிவ் வந்துருச்சு. அப்புறம் அகைன் அதே ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது. என்னோடய லாஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. இது என்னடா நீ இப்படி லாஸ் பண்ணிகிட்ருக்குற, இது உன்னோட ட்ரேட் செட்டப் ஃபெயிலியரான்னு கேட்டால் மேபி ஃபெயிலியராக கூட இருக்கலாம். பட் என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னை காப்பாற்றிட்டுருக்கு. எல்லாருமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். எவ்வளோ பெரிய ட்ரேட் செட்டப்பாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா அது வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பற்றி ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனியாக அது ஒரு அப்லோட் பண்ணுறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் ரீசன் என்னோடய அக்கௌண்ட்டு இந்த மந்த்து தப்பிச்சதுக்கான காரணம். வாங்க அடுத்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்கு வரலாம். ஆகஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே அதே தான் போய்ட்டுருக்கு. இந்த 1 டே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர், இந்த மந்த்லேயே ஃபுல்லாகவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர். பாருங்கள், 1 டே 3% லாஸ், 2% லாஸ், 2% லாஸ், 3% லாஸ். ஆனால் அடுத்த 2 நாள் வந்து பாசிட்டிவாக இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் எடுத்தேன். எப்படின்னா எனக்காக நம்மளே ஒரு எவ்வளோ பெரிய நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு என்ன ட்ரேடாக இருந்தாலும் 1 or 2 டேஸ் வந்து நம்ம ஸ்லிப் ஆகும். அந்த டைமில் நம்மளே ஒரு லெசன் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மேக்ஸிமம் ரீசெட் ஆகி வர மாதிரி பார்க்கணும். அப்புறம் ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நான் திருப்பி அகைன் என்னோடய ரூலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நானும் லேர்னிங் ஸ்டேஜ் தான். அதனால தான் இந்த மாதிரி தப்புலாம் வருது. இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் நான் வீடியோ பார்த்தாலும் எனக்கும் யூஸ் ஆகும். அதுக்காக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஸ்ட்ராட்டஜியால் இந்த அக்கௌண்ட்டு இன்னும் லைவில் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் தான் என்னோடய அக்கௌண்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. இதுதான் இப்போதைக்கு என்னோடய கரண்ட் ஸ்டேட்டஸ். நான் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆகஸ்ட் மந்த்து, ஜூலை மந்த்து அக்கௌண்ட் ஓரிவிக்கு வாங்க. அக்கௌண்ட் ஓரிவிக்கு வந்தோன்னா 4788, நியர்லி 4.2% சம்திங் லாஸில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பயம் இல்லை, என்னென்னா இன்னும் ஒரு $280 இருக்குது. $50 வச்சிங்கன்னா கூட ஒரு 6 நாளுக்கு நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியும். 6 நாளில் 1 டே கிளிக் ஆனால் கூட நம்மளோட ப்ராஃபிட் வந்துடும், பிரேக் இவன் பாயிண்ட் வந்துடலாம். பொறுமையாக பண்ணுவோம். 6 டேயும் மைனஸில் போய் நம்ம ட்ரேடு செட்டப் இல்லாமல் போய் லாஸ் ஆனாலும் கவலைப்படக்கூடாது. என்னென்னா நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுவே நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லைனா இன்னொரு அக்கௌண்ட் வாங்கி கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே இது வந்து லாங் டேர்மாக எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்முக்கு வந்து
ட்ரேடிங் வந்து செட் ஆகாது, குயிக் மில்லியனராக ஆக முடியாது. இதை நான் இப்போது ரீசெண்டாக இந்த ட்ரேடிங்லேருந்து கற்றுக்கிட்டது. நீங்களும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் வந்து ஷுட் பி போரிங் ஆகணும். என்றைக்குமே ட்ரேடிங் வந்து போரிங் ஆகுதா, உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னே ஹைப் ஆகுறீங்க, இப்போ மேலே போனோன்னே கீழே போனோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குன்னா நம்ம வந்து இன்னுமே பிகினர் ஸ்டேஜ்னு தான் சொல்லணும். நம்ம ட்ரேடிங் வந்து நமக்கு போர் அடிக்கணும், அப்படின்னா மட்டும்தான் அது நான் ப்ராப்பரான ஒரு தொழிலுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மீனிங்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்கில் என்ன அப்டேட் இருக்குங்கிறத போடுறேன். நான் கண்டினியூஸாக என்னோடய வீடியோ அப்லோட் பண்ண முடியல, கண்டினியூஸாக ஒர்க் இருக்குது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஃபண்டிங்ஸில் ஒரு அக்கௌண்ட்டு வந்து நம்ம ப்ரீச் பண்ணிட்டேன், அதுக்கான ரீசனையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக்கு, அது யாரும் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நான் என்ன அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச்.